நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி சரித்திரம் போற்றுகின்ற மாபெரும் சட்டமன்றத்தின் பொற்கால விடியல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் வந்த ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி விரைவில் வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த டைமில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, பொய் சொல்கிறதில் திமுகவை அடிக்க முடியாது. அதுலேயும் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களை பொய் சொல்ல சொன்னால் அள்ளி விட்டுருவாப்புல. அக்கா கனிமொழி அக்கா தான் அவங்க பொய் சொல்கிறதில்ல அள்ளி 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 வீசிடுவாப்புல. அவருடைய அமைச்சரவையும் அதற்கு சலித்தது அல்ல. மா சுப்பிரமணியன் நானே சொல்கிறாப்புல, தமிழ்நாட்டில் கஞ்சா 0% சொல்லி வாயமுள்ள அங்கே 20 கிலோ கஞ்சா பறிமுதல். ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வச்சு வளர்க்குறாங்க. அதை மாதிரி பொய் மூட்டைகளை அவுத்து விட்டு அள்ளி நொறுக்கிறாங்க. மக்கள் இப்போ அதை ஏற்றுக்கிற தன்மையில் இல்லை, அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ அக்கா கனிமொழி அக்கா போன தேர்தல் பிரச்சாரத்தில் செய்த வீடியோக்கள் அனைத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது நாங்கள் அதை போட்டு காமிக்கணும்னு நினச்சிருக்கோம். காரணம் என்னென்னா, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகுதாங்க. அதனாலே நாங்கள் மதுபான கடைகளிலும் அடைக்கப்படும் அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை நாங்கள் 75 ரூபாய்க்கு லிட்டர் கொடுக்க போதும். டீசல் விலை 65 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க போதும். கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பில்டாக போட்டாங்க. இப்போ அதே தேர்தல் அறிக்கையோட மீண்டும் 2026 சந்திக்க வராங்க. அதுக்கு முன்னாடி அப்பா கருணாநிதி காவிரி நடுவர் மன்றம் அமைப்போம், கச்சத்தீவை மீட்போம். யார் கொடுத்தவங்க, அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க. அடுத்து அத்திக்கதவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த பழைய கஞ்சி வச்சு அரைச்சாங்க. எடப்பாடியார் அவர்கள் முச்சுப்புள்ளி வைக்கும் வகையில் அங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியாச்சு. காவிரி பிரச்சனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் பாராளுமன்றமே நடுங்கிட்டு பிரதமர் மோடியே ஐயையோ தமிழக எம்பிக்களா அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு பாராளுமன்றத்தையே முடக்கி காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. நீங்கள் 40 எம்பி அங்கே போய் பக்கோடா அப்படின்னு பக்கோடா சாப்பிட்டு இருக்கீங்க. 40 எம்பிக்கள் இருக்கீங்க, வெறும் 38 எம்பிக்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக. அதுவும் 38ல் கிட்டத்தட்ட 20 எம்பிக்கள் புதிய நபர்கள், இளைஞர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராளுமன்றத்துக்கு 2014 சட்டமன்ற தேர்தலில் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் அங்கே ஒரு மாதத்திற்கு மேலாக பாராளுமன்றத்தை முடக்கி தமிழகத்தினுடைய உரிமையை மீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ப்ரோ? நீங்கள் இப்போ 2026 பூச்சாண்டி காட்டுறீங்க. 4 வருஷமாக பொங்கல் போனஸ் ஒன்றுமே கொடுக்காம இப்போ 3000 ரூபா கொடுத்துட்டு எங்கள் தலைவர் 3000 கொடுத்தார் சொல்லி பேசி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பொய் பிரச்சாரத்தை நீங்கள் அள்ளிட்டு வாங்க. உண்மையை சொல்லி மக்களை சந்திப்போம். நிச்சயமாக வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.